அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் சிறப்புமிக்க ஒரு இரண்டாவது முறை ஒரு தீர்ப்பு. மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சி மீது தீபத்தூணில் தீபம் ஏற்றலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி 2 நீதிபதிகள் அமர்வு வந்து ஏற்கனவே ஒரு நீதிபதி அமர்வு வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க, தீபத்துக்கு அன்றைக்கி தீபம் ஏற்றணும்னு சொல்லி. ஆனால் இதை வந்து இந்து சமய அறநிலைத்துறையும் தமிழக அரசும் காவல்துறையும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கலெக்டரு எல்லாருமே தடை செஞ்சு 144 போட்டாங்க. அதனால் தீபம் ஏற்ற முடியாமல் போச்சு. இப்போது இன்றைக்கி மறு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வந்து அவங்க மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நீ மனுவை தள்ளுபடி பண்ணிவிட்டு நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, தீபம் ஏற்றுறதால எந்த பிரச்சனையும் இல்லை, தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி சிறப்புமிக்க ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க. ஆனால் இதையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சட்ட ஆலோசகர் ரகுபதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேல்முறையீடுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் எங்கே போனாலும் முருகனோட துணையோட, ஏன்னா நாங்கள் இருக்கிறது அருட்கோட்டை முருகன் அருள்மிகு முருகன் திருக்கோயிலேருந்து தான் பேசுகிறோம். அந்த முருகப்பெருமானோட துணையோட அந்த முருகப்பெருமான் கோவிலில் அந்த மண்ணில் தீபத்தூரில் தீபம் ஏற்றுவாங்க. இது வந்து யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் இந்த தமிழக அரசும் மத்திய அரசும் இணைஞ்சு, ஏன்னா நம்ம வந்து யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். யாருக்கும் பாதிப்பு இருக்காது. பாதிப்பு இல்லாமல் இந்துக்களோட வழிபாடு நல்லபடியாக அந்த வழிபாடை மீண்டும் தொடங்குவோம் பல வருஷங்கள் கழித்து. இதுக்காக போராடிட்டு இருக்க அந்த மக்களுக்கும், இதற்காக போராடிட்டு இருக்க இந்து இயக்க தலைவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி அனைத்து இந்து திருக்கோயில்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு அறக்கட்டளை சார்பாக மாவட்டந்தோறும் மக்களுக்கும் பக்தர்களுக்கும் இந்த சிறப்பு மிக்க தீர்ப்பை கொண்டாடிட்டு வரோம். எல்லாருக்கும் இனிப்பு வழங்கிட்டு வரோம். இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தீப யாத்திரை அன்னைக்கு பெரிய லெவலில் தமிழ்நாடு முழுக்க ஓகேங்களா இன்னும் இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக காத்துட்ருக்கோம். நன்றி.